அரியாங்குப்பம் ஆர்கே நகரில் அப்பாவி மக்கள் வீடுகள் இடிந்து தரைமட்டம். ஆட்சியாளர்களின் அடாவடி செயல்பாடுகளால் மக்கள் பரிதவிக்கின்றனர். துணைநிலை ஆளுநர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி ஆர்கே நகரில் உள்ள செட்டிக்குப்பம் பகுதியில் கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு இடத்தில் 18 குடும்பங்கள் வீடு கட்டி குடியிருந்து வந்தன. அரசுக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, தண்ணீர் வரி, மின்சார வரி முறையை கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 23/4/2025 அன்று பொதுப்பணித்துறையும் கொம்யூன் பஞ்சாயத்தும் சேர்ந்து வீராம்பட்டினம் ரோடு விரிவாக்கம் செய்வதாக கூறி 18 வீடுகளையும் அருகிலிருந்த கோவில்களையும் இடித்து தரைமட்டம் செய்துள்ளனர். இது நடந்து 1 மாதம் ஆகியும் இடிந்த மக்கள் அங்கேயே தார்பாய் அமைத்து மழையிலும் வெயிலிலும் கிடக்கின்றனர். ரோடு விரிவாக்கம் என்ற பெயரில் ஆட்சியாளர்களின் அடாவடி செயல்பாடுகளால் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இதை ரிசர்வ் எண் 70/30 தெற்கு பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் 50 வீடுகள் மேல் மாடி வீடு உள்ளது. அவர்களும் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை. ரோடு விரிவாக்கம் செய்வதாக கூறி 18 வீடுகளை மட்டும் தரைமட்டம் ஆக்கியிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைப்பது போல் உள்ளது. ரோடு விரிவாக்கம் என்றால் எவ்வளவு இடம் ரோட்டிற்கு தேவையோ அதை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு மீதி இடத்தை வீடு இழந்தவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கலாம் இல்லையா? அரசு என்பது மக்களுக்கான அரசாங்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கும் அரசாக இருக்கக்கூடாது. ஆட்சியாளர்களின் அட்டூழியங்களுக்கு அளவே இல்லை. சம்பவம் நடந்து 1 மாதம் ஆகியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆட்சியாளர்களை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த விஷயத்தில் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் தலையிட்டு வீடு இழந்தவர்களுக்கு வீராம்பட்டினம் ரோடு விரிவாக்கத்திற்கு தேவையான இடம் போக மீதி இடத்தை வீடு இழந்தவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். தேவைப்பட்டால் துணைநிலை ஆளுநர் அவர்களை நேரில் சந்தித்து முறையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் என்றும் துணை நிற்கும் என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.